Hello everyone, traders அனைவருக்கும் வணக்கம். This is Raghu Gopal from VM Marbles Academy. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிஃப்டி ஒரு 2 பாசிட்டிவ் ஷைன் வந்து டெக்னிக்கல் வைஸாக கொடுத்துருக்கு. நம்ம எவ்ரி வீடியோ மந்த்லி அனாலிசிஸ் பார்ப்போம். நிஃப்டி 7200க்கு மேலே ஒரு மந்த்லி க்ளோஸ் வந்து ஃபஸ்ட்டு சைன் வைக்கணும். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ரேலி க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மந்த் வந்து நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, அதனால் நாளைக்கு வந்து லீவு. 17,200 மேலே க்ளோஸ் ஆகி ஃபஸ்ட்டு சைன் பிரேக் அவுட் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஹவலிலையும் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் சி. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம எவ்ரி வீக்லி அனாலிசிஸில் பொசிஷனல் அனாலிசிஸாக நம்ம பார்க்குறோம். மந்த்லி வைஸ் இருக்கக்கூடிய இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டுமே ஒரு பிரேக் அவுட்டுங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக மூவ் ஆகிட்டு இருந்த இந்த ட்ரெண்டு மந்த்லி வைஸாக ஒரு கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நியூ ரேலி ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து 20,000 வரைக்கும் அப்சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் நோ வந்து ஸ்டில் நோ மந்த்லி க்ளோஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம டாப் டு டாப் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது இந்த க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்தாக இந்த க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து எவ்ரி மந்த்லி க்ளோஸும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோவில் தான் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஆஃப்டர் லாங் அப்சைடுக்கு அப்புறம் டாப்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மந்த்லி கேண்டிலும் இதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணது, இதுக்கு மேலே கிராஸ் ஆகுது. பட் க்ளோஸுங்கிறது பிலோவில் வந்து முடிஞ்சிருக்கு. பட் இந்த மந்த்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைனாக நம்ம வந்து பார்க்கலாம். பாசிட்டிவான ஒரு ஃபஸ்ட்டு சைனாக வந்து பார்க்கலாம். பட் இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? மந்த்லி கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே we can கன்ஃபார்ம். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டிலாவது இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நியூ ரேலியை வந்து நம்ம பிரேக் அவுட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் கேப் டவுன் ஆகிருக்கு. அட் தி சேம் டைம் அந்த பேட்டர்னில் ரீடெஸ்ட் பண்ணோம். ரீடெஸ்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம், இதுக்கு பிஃபோராக ஒரு டவுன் ட்ரெண்டு, அட் தி சேம் டைம் டே கேண்டில்லையும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் ஆகிருந்தது. ஓகே, இங்கே பிரேக் அவுட் ஆகிருந்தது. இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்பவும் அப்சைடு போயிட்டு இது எவ்வளோ தூரம் மினிமம் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம். 17,200 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். கீழே ஃபால் ஆச்சு, 17,250 வரைக்கும் கீழே ஃபால் ஆச்சு. அகெயின் மேலே ரைஸ் ஆனால் கூட இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகே, இது வந்து சப்போஸ் இதுக்கு மேலே கூட ஒரு கேண்டில் போகலாம். ஏன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே ஃபால் ஆகும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் ஒரு கேண்டில் அப்படி மேலே ரைஸ் ஆனால் கூட க்ரூஷியலான பாயிண்ட்டுங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த லைன் வந்து க்ரூஷியலான இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ். செகண்ட், இந்த ரேலி வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி அப்சைடு ரிவர்ஸ் ஆகுது, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, டெம்பரவரியாக ஹவர்லி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,765 இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் டெம்பரவரியாக அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சைனுமே வந்து நிஃப்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு சேஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் லாங் டேர்ம் ஒரு பிரேக் அவுட், பொசிஷனலாக ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா மந்த்லி வைஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே we have to கன்ஃபார்ம். பிகாஸ் இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும். ட்ரேடர்ஸ் வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட். அதனால் இப்போ ரைட் நோ ஒரு ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் எஸ்டர்டே நம்ம பார்த்தது டவுன் சைட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட் டியூரிங் மார்க்கெட் டைமில் இது இந்த இடத்துல வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகும்போதே ஸ்டூடெண்ட் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி
மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நிஃப்டி பிரேக் அவுட் ஆகும்போதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது பிஃபோராக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டார், நெக்ஸ்ட் இங்கே பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருந்தார். சேம் அதுக்கு வந்து இந்த அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள். இதனுடைய டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. அடுத்து இங்கே வந்து கரெக்டாக வந்து நிற்கிது பாருங்கள். நம்ம இந்த இடத்துல கரெக்டாக க்ளோஸ் டு க்ளோஸ் போடும்போது இதனுடைய ஏரியா வந்து கரெக்டாக ஆல்மோஸ்ட் 95% இடத்துல வந்து நிற்குதா. ஸோ 2 பாயிண்ட்ஸில் வந்து ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படி வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு ரிவர்சபிள் நம்ம பார்த்தோம், ஸோ அதே போல் ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த டே வைஸ் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நேற்றுக்கு நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆகலை, நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகலை, ஸ்டில் நோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சேம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப் சைடில் ரைஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லேயே இது கூட ஒரு க்ரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸு. இப்போ இது வந்து பிரேக் அவுட் ஆகலை, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகலை. அட் த சேம் டைம் இந்த ஃபஸ்ட்டு ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கப்புறம் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வேலை செய்யாது. ஸோ ஹியர் ஆஃப்டர் ஒரு அப்சைட் ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடிஷ்னல் ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த ப்ரீவியஸ் ஹெட் இருக்கு இல்லையா, இந்த ஹெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மினிமம் 41,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி அப்சைடில் ரைஸ் ஆகலாம். குறிப்பாக ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பப்ளிக் பேங்க்கை விட ப்ரைவேட் பேங்க்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலியில் இருக்குது. இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்டர்டே ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் நம்ம நேற்று பார்த்தது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து கேப் அப் ஆயிருந்தது மார்னிங் ஓப்பன் ஆகும்போது, அண்ட் 5% அரவுண்ட் வந்து இன்றைக்கி ரைஸ் ஆயிருந்தது. செகண்டாக நம்ம பார்த்தது வந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட். இதுவும் வந்து கேப் அப் ஆகி கிட்டத்தட்ட 2% மேலேயே மார்க்கெட் ரேலி ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. தேர்ட் ஸ்டாக் நம்ம நேற்று பார்த்தது கோல் இந்தியா. கோல் இந்தியாவும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.77% வந்து அப்சைடில் கேப் அப் ஆகி ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்தோம். 3 ஸ்டாக்குமே எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது 2 ஸ்டாக் வந்து போஸ்ட் பண்ணேன். ரெண்டுமே வந்து இன்றைக்கி நிஃப்டியில் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணதில் 2 ஸ்டாக்குமே பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. சேம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா ஒன்றும் ATGL அதானி கேஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராஃபிட்டு, அவங்க ட்ரேட் பண்ண அந்த ப்ராஃபிட்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே கைஸ், நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து சென்னையில் செப்டம்பர் 3rd and 4th வந்து இருக்கும். 2 days டைரக்ட் கிளாஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.